கொல்லைப்புற பணி நியமனம் குறித்து மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ள ஹைகோர்ட் தலைமை செயலர் 3 வாரத்திற்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் எந்த ஆட்சி நடந்தாலும் கொல்லைப்புற நியமனம் தொடர்கதையாகி வந்தது. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தவர்களுக்கு வேலை கொடுக்காமல் தெரிந்தவர்கள் வேலையில் அமர்த்தப்பட்டு வந்தனர். இது தொடர்பாக பொதுப்பணித்துறை வாரிசுதாரர்கள் சங்கம் சார்பில் 10 பேர் ஹைகோர்ட்டில் கடந்த 2023ஆம் ஆண்டு நீதிமன்ற அவமதிப்பு மனு தாக்கல் செய்தனர். ஹைகோர்ட்டின் முதல் உத்தரவில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் கொல்லைப்புற நியமனம் செய்யப்பட்ட 800 பேரை நீக்க உத்தரவிட்டது. இரண்டாவது உத்தரவில் அனைத்து துறைகளிலும் கொல்லைப்புற நியமனம் தொடர்பாக பட்டியல் தயாரித்து சமர்ப்பிக்க உத்தரவிட்டது. மூன்றாவது உத்தரவில் கொல்லைப்புற நியமனம் தொடர்பாக ஏன் பட்டியல் சமர்ப்பிக்கப்படவில்லை, குறிப்பாக பொதுப்பணித்துறையில் உள்ள 1500 பேரின் பட்டியலை ஒப்படைக்கவில்லை என கேள்வி எழுப்பியது. இந்த வழக்கு அண்மையில் மீண்டும் ஹைகோர்ட்டில் நீதிபதி பட்டு தேவானந்த் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இவ்வழக்கில் நீதிமன்ற உத்தரவுகளை சரியாக பின்பற்றாமல் இருப்பதால் புதுச்சேரி தலைமை செயலர் உடனடியாக கொல்லைப்புற நியமனம் புதுச்சேரியில் இல்லை என்ற பிராமண பத்திரத்தினை 3 வாரத்திற்குள் தாக்கல் செய்ய வேண்டும். அப்படி தாக்கல் செய்யாவிட்டால் அவர் அனைத்து ஆவணங்களுடன் நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டார். இவ்வழக்கு அடுத்த மாதம் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.